அனைவருக்கும் வணக்கம். இம்முறை சொல் அலை வலை ஒலிபரப்பில் கதை அலை ஒலிப்புத்தக நேரம். புத்தகம் புதிய ஆத்திச்சுடி கதைகள். எழுதியவர் திரு ஸ்ரீவி ஐயா அவர்கள். தலைவர் மகாகவி பாரதி தமிழ்ச்சங்கம், பள்ளிக்கரணை. இன்று ஆகஸ்ட் 2, நண்பர்கள் தினம். நண்பர்களுக்கான கதையாக நேயம் காத்தல் செய் எனும் கதை. சேவ் ஃப்ரெண்ட்ஷிப், சேவ் கம்பேனியன்ஷிப். மதுரை நகரில் மேற்கு மாசி வீதியில் ஒரு நூற்பதிப்பு கழகமும் அதோடு இணைந்த ஓர் அச்சகமும் இருக்கிறது. அங்கு மேலாளராக இருப்பவர்கள்தான் சாம்பசிவன் அவர்கள். வயது 60க்கு மேல் இருக்கும். பளீரென வெள்ளை வேட்டி, வெள்ளை சட்டையுடன் இருப்பார். நெற்றி நிறைய திருநீரும் அதன் மத்தியில் குங்குமமும் இட்டிருப்பார். முகத்தில் ஓர் இளநகை குடிகொண்டிருக்கும். அச்சக வேலைகளை மேற்பார்வையிட்டாலும் நாள் முழுவதும் அங்குமிங்கும் அலைந்தபடி பல பணிகளை செய்தாலும் அவர் முகம் வாடியதே இல்லை. தும்பைப்பூ வேட்டி சட்டையும் கசங்கியதே இல்லை. அவரிடம் அன்றலர்ந்த மல்லிகை போல பளிச்சென்ற முகமும் உடையும் எப்போதும் இருப்பது அனைவரையும் அதிசயப்படுத்தும், உற்சாகமும் படுத்தும். மாலை 6 மணிக்கு மேல்தான் அவரது மேலாளர் இருக்கைக்கு வந்து அமர்வார். அதற்கென காத்திருக்கும் வாசகர் வட்டம் சரியாக அப்போது அங்கு வந்து சேரும். அநேகமாக இளவட்டங்கள்தான் வருவர். பிறகு வெகு விமர்சையாக இலக்கிய விவாதங்கள் நடக்கும். கலித்தொகை, கம்பராமாயணம் துவங்கி கண்ணதாசன் வரையில் பல படைப்புகள் அலசப்படும். ஒட்டியும் வெட்டியும் விவாதங்கள் நடக்கும்போது அநேகமாக சாம்பசிவனின் கூற்றே தீர்ப்பு போல அமையும். நல்ல விஷய ஞானமும் தேன் சுவையோடு தெள்ளத் தெளிவாக விளக்கும் ஆற்றலும் மொழி ஆளுமையும் புத்தகங்களின் பால் அவருக்கு இருந்த ஈடுபாடும் அவரது பேச்சினில் வெளிப்படும். பல இளைஞர்கள் அவரிடம் தமது சந்தேகங்களை தயக்கமின்றி கேட்பார்கள். அதற்கான விளக்கம் உடனே கிடைக்கும். அப்படி விடை கிடைக்காத போது மறுநாள் கூறுவதாகச் சொல்வார். மறுநாள் மாலை முதல் வேலையாக சம்பந்தப்பட்ட நூலை எடுத்து வந்து படித்து காண்பித்து விளக்குவார். அக்காலத்தில் கூகுள் இல்லையே, அதனால் பலருக்கும் இவர்தான் கூகுள். அப்படி நடந்த ஒரு கலந்துரையாடலின் போது ஒரு நாள் இப்படியாக ஒரு கேள்வி வந்தது. ஐயா, நேயம் என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இச்சொல் இப்போது வழக்கில் இல்லையே. மிக அருமையான சொல்லாச்சே. இது எப்படி தெரிந்து கொண்டாய்? ஐயா, எங்கள் கல்லூரியில் நடந்த கலை விழாவில் கபிலர் பற்றிய உரை நிகழ்த்திய பல்கலைக்கழக பேராசிரியர் பாரதியின் நேயம் காத்தல் செய் என்ற சொல்லாட்சிக்கு கபிலரே சீரிய உதாரணம் என்று சொன்னார். ஆனால் அதன் பொருளை அவர் சொல்லாமல் விட்டுவிட்டார். அதனால்தான் எனக்கு சந்தேகம். சரி, உன் சந்தேகம் இருக்கட்டும். அவர் கபிலரை பற்றி என்ன சொன்னார்? சற்றே குழப்பத்தோடு, அவர் சங்ககால புலவர், குறிஞ்சி திணைப்பாடல்களில் வல்லவர், 92 மலர்களின் பெயர்களை பட்டியலிட்டுள்ளார். அப்புறம் அப்புறம் பாரிவள்ளலின் உயிர் நண்பர் என்று சொன்னார். இதுதான் உன் கேள்விக்கு விடை. எதுங்க ஐயா, இப்ப சொன்னியே, உற்ற உயிர் நண்பன்னு, அதுதான். நேயம் என்றால் நெருங்கிய நட்பு, தோழமை என்று பொருள். ஓ, அப்படியா? இப்போ புரியுது. இருவரும் நெருக்கமான நண்பர்கள் என்பது நானும் படிச்சிருக்கேன் ஐயா. ஆனா என்னப்பா ஆனா? தயங்காம கேளு. அவர் ஏன் நேயங்காத்தல் செய் என்பதற்கு கபிலர் பேரை மட்டும் சொன்னாரு? பாரியும் தானே நட்பை பாராட்டினான். இது நியாயமான சந்தேகம். இதுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று கேட்குறேன். உங்க எல்லோருக்கும் வேள்பாரி கபிலர் நட்பு பற்றி தெரியும் இல்லையா? கிட்டத்தட்ட அனைவரும் தலையாட்டினார்கள். சிலர் மட்டும் லேசான சந்தேகத்தோடு மெதுவாக தலையசைத்தார்கள். இப்போ சொல்லுங்க, நம்ம தம்பி கேட்ட கேள்விக்கு உங்க யார்கிட்டையாவது பதில் இருக்கா? நான் சொல்றேன். ஏன்னா கபிலர் ஒரு பெரும் புலவர், மூவேந்தர்களோடையும் நல்ல தொடர்பில் இருந்த அறிவாளி. அதனால இப்படி ஒரு நடுத்தர வயதுக்காரர் கூறினார். நீங்க சொன்னதுல ஒரு விஷயம் சரிதான். அதாவது மூவேந்தரோடையும் நெருக்கமா இருந்தாருங்கிறது உண்மைதான். ஆனா
அது மட்டுமே அப்பேராசிரியர் சொன்னதுக்கு காரணம் கிடையாது. வேற யாராவது? முல்லைக்கு தேர் தந்தான் பாரி. அவன் கடையேழு வள்ளல்களில் ஒருவன். அதனால இந்த தகவல் எல்லாம் சரிதான். ஆனா இது பதில் இல்லையே. ஐயா, நீங்களே சொல்லுங்களேன். இது முதலில் கேட்ட இளைஞன். சரி சொல்றேன். முதல்ல இதோ டீ வந்துருச்சு பாருங்க. அத குடிப்போம். சூடா இருக்கும்பொழுது குடித்தாதான் நம்ம பாய்க்கடை டீக்கு மரியாதை. உள்ள சூடா டீ போச்சுன்னா தெம்பா பேசலாம். ம், குடிங்க. எல்லோரும் டீ குடிக்கிறார்கள். டீ கடை பையன் எல்லா காலி கிளாஸ்களையும் இரும்பு ஸ்டாண்டில் வைத்தவாறே கையை நீட்டுகிறான். இன்னைக்கு யாரு காசு கொடுக்கணும்? அட, நம்ம லூயிஸ் தான் தரணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவர் டீ காசு கொடுப்பதாக ஏற்பாடு. லூயிஸ் தான் கேள்வி கேட்ட இளைஞன். லூயிஸ் 1 ரூபாய் நோட்டை எடுத்து நீட்டுகிறான். 11 டீக்கான காசு 77 பைசா போக மீதி 23 பைசாவை டிராயர் பையிலிருந்து எடுத்து அந்த சிறுவன் லூயிஸிடம் கொடுக்க, அரையனாவை எடுத்து, அதாவது 3 பைசா அப்பையனிடம் வைத்துக்கொள்ள கொடுக்கிறான். பையன் கிளம்பியதும் எல்லோரும் ஆவலாக சாம்பசிவன் பக்கம் திரும்புகிறார்கள். அவரும் தொண்டையைச் செருமியபடி, நம்ம சங்ககால இலக்கியங்கள் 2 தோழமைகளை ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கு. ஒன்று கபிலர் வேள்பாரி நட்பு, இன்னொன்று பிசிராந்தையார் கோப்பெருஞ்சோழன் நட்பு. ஐயா, அப்போ ஔவையார் அதியமான் நட்பு? அது பற்றி சிறப்பா கூறினாலும் அது நட்புன்ற கட்டத்துக்குள்ள வராது. அதியமான் ஔவையை ஆசான் போல நடத்தினான். அதிக மரியாதையையும் வைச்சிருந்தான். சரிங்க ஐயா, புரியுது. இன்னும் ஒரு சந்தேகம். கர்ணன் துரியோதனன் நட்பு? தம்பி, நல்லா சிந்திக்கிறீங்க. இதை ஏன் நான் சொல்லலைன்னா, நாம இப்போ சங்ககால இலக்கியங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். கர்ணவீரன் கதாபாத்திரம் இதிகாசத்துல வருது. அதனால அதை நான் சொல்லல. சரி, நம்ம விஷயத்துக்கு வருவோம். நான் சொன்ன அந்த 2 நட்புமே ரொம்ப சிறப்பானது. பிசிராந்தையார் சோழனை பார்க்காமலே செவிவழிச் செய்தியால் நண்பரானார். இருவரும் சந்தித்ததில்லை. சோழன் இறந்ததும் பிசிராந்தையார் அவன் இருந்த மலைப்பகுதிக்குச் சென்று வடக்கிருந்து உயிர் துறந்தார். வடக்கிருத்தல்னா என்னன்னு தெரியும்ல? ஆமா, நல்லா தெரியும். வடக்கு திசை பார்த்து உட்கார்ந்து உண்ணா நோன்பு இருந்து பேச்சடக்கி இருந்து சில நாட்கள்ல மூச்சடங்கி போறது. இது சாதாரணமா நெருக்கமான ஒருத்தருக்காக செய்வாங்க. பிரமாதம், சரியா சொன்னீங்க. ஆனா அவங்க நட்பை விட கபிலர் பாரி நட்பு கொஞ்சம் ஆழமானது, மேலானது. எப்படின்னா, மூவேந்தரோட நெருக்கமா இருந்த கபிலர் வேள்பாரி உண்மையிலேயே பாணர்களின் புகழுரைக்கு உகந்தவன்தானா என பார்க்க பரம்புமலை ஏறியவர். அவனை பார்த்து உடன் இருந்து பழகியவர். தாவரங்கள், விலங்கினங்கள், மூவேந்தர்களால் வீழ்த்தப்பட்ட 14 தொல்குடி குலத்தோர் என அனைத்து உயிர் இனங்களுக்கும் ஆதரவாய் நின்றவன். இயற்கையை பேணுதல் மனித வாழ்வின் அறம் என வாழ்ந்தவன். இல்லை என வந்தோர்க்கு இல்லை என்று சொல்லாமல் வாரிக் கொடுத்த வள்ளல். இதையெல்லாம் விட இவன் புகழ் மேல பொறாமை கொண்டும் பரம்புமலையின் பாழிநகர் புதையல் மீது ஆசை கொண்டும் மூவேந்தர்கள் தனித்தனியே அவன் மீது போரிட்டு தோற்றார்கள். நான் இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கலாம். சிறிது இடைவெளி விட்டு எல்லோரையும் ஒரு முறை பார்க்கிறார். அனைவரும் அவரையே பார்த்த வண்ணம் ஆவலோடு காத்திருக்கிறார்கள். நாம எல்லோரும் சேர சோழ பாண்டியர்கள்னு சொல்லப்படுற மூவேந்தர்கள் தான் தமிழகத்தை ஆண்டாங்கன்னு அறிவோம் இல்லையா? நம்ம வரலாறு இவங்க 3 பேரை சுத்தி தான் வருது இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காலகட்டத்துல தமிழகத்துல அசுர பலத்தோட கோலோச்சி இருக்காங்க. அவங்களுக்குள்ளேயே ஒருத்தருக்கு எதிரா ஒருத்தர்னு போர் இட்டபடி இருந்திருக்காங்க. நாம அது பத்தி நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா? அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே அணியில இருந்து ஒருத்தரோட சண்டை போட்டிருக்காங்கன்றது தெரியுமா யாருக்காச்சும்? ம்? மீண்டும் எல்லோரையும் சுற்றி பார்க்கிறார். பலர் இல்லை என தலையாட்டுகிறார்கள். சிலர் உதட்டை பிதுக்குகிறார்கள். அவரே தொடர்கிறார். தனித்தனியா போய் தோத்தவனுக கூட்டணி அமைச்சு ஒன்னா பாரியை வீழ்த்தப் போனாங்க. ஆர்ப்பரிக்கிற அலைக்கடல் போல மூவேந்தர் படை ஒரு பக்கம், சிறு குட்டை போல பரம்பின் படை
ஒரு பக்கம். ஆனா பரம்பு படையை வழிநடத்தினது வேள்பாரி. அவன்கிட்ட வீரமும் விவேகமும் இயற்கையை பயன்படுத்துற மதிநுட்பமும் நல்ல போர்த்தந்திரமும் இருந்ததால அந்த பெரிய படை நிலை குலைஞ்சு சிதறிப்போச்சு. பாரி ஜெயிச்சான். ஆனா பொறாமை தீயில வெந்தவனுக சும்மா விடுவானுங்களா? பாட்டுப்பாடும் பாணர்கள் போல வேஷத்துல வந்து பரிசில் கேட்க பாரியும் சந்தோஷமா கொடுக்க தயாரானான். அவனுங்க கேட்டது அவன் உயிரை. சோழனும் பாண்டியனும் வணங்கி நின்ற பாரி மீது வாள் வீச சேரன் பாரியின் கழுத்தை வெட்ட உயிர் துறக்கிறான் வேள்பாரி எனும் வீர யுகநாயகன். அங்கு சிறிது அமைதி நிலவுகிறது. சிறிது உணர்ச்சியோடு பேசிய சாம்பசிவன் தண்ணீர் குடித்து ஆஸ்வாசப்படுத்தி கொண்டு தொடர்கிறார். அதோட விடல அவனுங்க. பாழி நகரை கொள்ளையடிச்சானுங்க. பரம்பு மலையை பாழடிச்சானுங்க. ஊரை கொளுத்தி விட்டுட்டானுங்க. பாரியின் மகள்களான அங்கவை சங்கவை இருவரையும் எந்த குறுநில மன்னனும் மனம் புரியக்கூடாதுன்னு உத்தரவும் போட்டுட்டானுங்க. இங்குதாயா நம்ம கபிலர் உயர்ந்து நிக்கிறாரு. பாரி போனதும் தானும் போக மனசு அடிச்சுக்கிட்டாலும் தன் தோழன் மகள்களை கரையேற்றுற பொறுப்பை நிறைவேற்றாம சாகக்கூடாதுன்னு அந்த புலவன் நினைச்சான்யா. ஊர் ஊரா நாடு நாடா போய் மாப்பிள்ளை தேடுறாரு. எல்லாரும் பயங்கொள்ளிக. மூவேந்தருக்கு பயந்து ஒரு பாரி மகள்களை ஏத்துக்க முன்வரலையே. தொடை நடுங்கி பசங்க. கடைசியில கபிலர் தன்னுடைய தோழி ஔவை கிட்ட போய் இத பத்தி பேசினாரு. அந்த அம்மா உடனே தன் மீது அதிகமா அபிமானம் வச்சிருக்கிற அதியமான் கிட்ட போறாங்க. நாம ஏற்கனவே ஔவை கிட்ட அதியமான் வச்சிருந்த பக்திய பத்தி பேசினோம்ல, அந்த பழக்கத்துல அவனை சம்மதிக்க வச்சிருக்காங்க. ஒரு வழியா அங்கவை சங்கவை இருவரையும் மனம் முடிச்சு தந்தாரு கபிலர். இப்போ புரியுதா அவர் எப்படி ஞேயம் காத்திருக்காருன்னு? உயிர் நண்பன்னு சொன்னா ஒன்று உயிரை கொடுத்து காப்பாற்றணும். அதை செய்ய வழி இல்லாம களவாணி பசங்க வஞ்சகத்தால பாரியை கொன்னுட்டானுங்க. அதனால அவரால் ஒன்றும் செய்ய முடியல. நண்பன் உயிர் போன பிறகு அவனோட பெண்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சு அவங்க கல்யாணம் மட்டுமே தன் வாழ்நாள் கடமையா வாழ்ந்து அதை நிறைவேற்றின உத்தம சீலன்ல நம்ம கபிலர். அதனால அந்த பேச்சாளர் கபிலரை பாரதியார் சொன்ன புதிய ஆத்திச்சுடியில வர ஞேயம் காத்தல் செய்ங்கிற விஷயத்திற்கு சொன்னது ரொம்ப சரிதானே? என்ன நான் சொல்றது? புதிய வரலாற்று தகவலை தெரிந்து கொண்ட எல்லோரது தலைகளும் ஆமோதிக்கின்றன. நாமும் அதை ஆமோதிக்கிறோம் இல்லையா? ஆசிரியரின் குறிப்பு: என் பள்ளி நாட்களில் நாங்கள் குடியிருந்த மதுரை மேலமாசி வீதியில் விவேகானந்தா அச்சகம் இருந்தது. அங்கு என் நண்பன் பாண்டியனின் மாமா பணியாற்றி வந்தார். மாலை வேளையில் எங்களைப் போன்ற சிறுவர்கள் அனைவருக்கும் பல கதைகளை அற்புதமாகச் சொல்வார். அவரின் நினைவாக இப்புனைவில் சிறிது மெருகேற்றி இலக்கிய உரையாடல் வித்தகராக சித்தரித்து மகிழ்கிறேன். இக்கதைக்கு ஆணிவேராக இருந்தது சாகித்ய அகாடமி வென்ற எழுத்தாளர் தோழர் சு. வெங்கடேசன் எழுதிய வீரயுக நாயகன் வேள்பாரி எனும் வரலாற்று புதினமே என்று ஆசிரியரின் குறிப்பு முடிகிறது. என்ன நேயர்களே, இம்முறை சொல் அலையின் கதையான ஞேயம் காத்தல் செய் உங்களுக்கு பிடித்திருந்ததா? இதை போன்ற உன்னதமான நட்புகளை பற்றிய உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடலாமே. மீண்டும் சொல் அலை வலை ஒலிபரப்பில் உங்களோடு இணையும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஸ்ரீவித்யா. இது சொல் அலை. நீங்கள் கேட்க ரசிக்க. நன்றி, வணக்கம்.